ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ட்ராமாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு லைக்கா போட்டுட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஹீரோ அந்த சூனியக்காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பில்டிங்குள்ள வர, கூடவே நம்ம ஹீரோயின் கௌரியும் அங்க வரா. ஸோ இப்போ அவனும் அந்த சூனியக்கார கிட்ட நெருங்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவனை தடுத்துடுறா. இங்க இருந்து போயிடு, நீ இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, இந்த பிரேஸ்லெட்டை முதல்ல நீங்க போட்டுக்கோங்க. நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் உங்க பிரதர் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா நான் இதை உங்களுக்கு போட்டு விட தான் போறேன். இப்படி அவன் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த சூனியக்காரையும் அங்க இருந்து போயிடுறா. அவன் அங்க இல்லாததை பார்த்து கோவப்படுற நம்ம ஹீரோவும் அவனோட பவர்ஸை வச்சு அங்க இருக்க எல்லா திங்ஸையும் லிஃப்ட் பண்ணி அப்படியே தூக்கி வீசிடுறான். இதுல அங்க நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயின்கோ தலையில அடிபட்டு ரத்தமா வழியுது. அவளுக்கு இப்படி அடிபட்டுச்சேன்னு நினைச்சு நம்ம ஹீரோவும் அவனோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண அவனால அதை பண்ண முடியாது. அப்ப நம்ம ஹீரோயினுமே அவனோட கையை பிடிக்க அவனுமே இப்ப பழையபடி நார்மல் ஆயிடுறான். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட் எடுத்து அவனோட கையில போட்டு விடுவா. இப்ப எல்லாம் பழையபடி நார்மல் ஆனதும் அவன் அங்கிருந்து போக ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி அவளோட தலையில கை வச்சு அவளோட மெமரிஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறான். இப்ப அப்படியே மயக்கத்துல கிடக்குற அவளை தூக்கிக்கிட்டு நேரா நம்ம ஹர்ஷ் இருக்கிற இடத்துக்கு வரான். அங்க ஹர்ஷ்க்கு அடிபட்டு அவனோட கால்ல இருந்து ப்ளீட் ஆகிறத பார்த்து அவனுமே இப்ப ஃபீல் பண்ணுவான். நீங்க மட்டும் இப்ப என்கிட்ட சாரி கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா எனக்கு உங்களுக்கும் சண்டை வந்துடும். உங்க மேல எந்த தப்பும் இல்லைண்ணா, அப்படின்னா இதெல்லாம் யாரால நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவன் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஹர்ஷும் அண்ணா இதை நீங்க வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லுவான். நான் இதை இன்டென்ஷனலா பண்ணல ஹர்ஷ். ஒருத்தவன் நெருப்பு மேல நடந்தா கண்டிப்பா ஒரு நாள் அவன் அந்த நெருப்புக்கு இரையாகி தான் ஆகணும். இந்த காரணத்தினால தான் நான் உங்க எல்லாரையும் விட்டு தூரமா போகணும்னு நினைக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லி அவனை பாழ ஆரம்பிக்கிறான். உனக்கு எங்கெல்லாம் அடிபட்டிருக்குன்னு காட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கிட்ட சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, நான் போலீஸ், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஹர்ஷம் அவன் கிட்ட சொல்லுவான். அதுக்கு நீ என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலுமே நீ என்னோட தம்பி இல்லைன்னு ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்லுவான். ஆனா நீங்க எங்க இருக்கிறது சேஃப் இல்லை, இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு ஹர்ஷம் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, அதுக்கு என்னால இவளை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்லுவான். அப்படின்னா உங்களை முதல்ல அந்த கார்ல உட்கார வைங்க, நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கன்னா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஆனா யாரும் உங்களை இந்த நிலைமையில பாத்திரக்கூடாதுன்னு ஹர்ஷம் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ ஹர்ஷம் அவங்க கிட்ட சொன்ன மாதிரி அவளை கார்ல உட்கார வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. ஹர்ஷன்னா விகான்னா நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அவங்க ரெண்டு பேரையும் தேடிட்டு இருக்கான். அப்ப அங்க வர அவன அப்பா கிட்ட நீங்க அவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்களாங்கிற மாதிரி அர்ஜுனும் கேட்க, அட அவங்க ரெண்டு பேரும் இங்க தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க, நீ போய் பொறுமையா தேடி பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. சோ இப்ப நம்ம ஹீரோவும் ஹர்ஷம் அங்க வர அர்ஜுன் அவங்கள பார்த்து, நைட்டு ஃபுல்லா நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க, உங்களுக்கு என்ன பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்ல, ஆமா நீங்க எதுக்கு இப்படி நொண்டி நொண்டி நடக்கிறீங்கன்னு அர்ஜுனும் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவோ நான் நேற்று நைட் அந்த சூனியக்காரியை பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல, என்னது சூனியக்காரியை பார்த்ததை இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க, ஒருவேளை இப்பெல்லாம் சூனியக்காரிங்களை மீட் பண்றது கூட நார்மல் ஆகிடுச்சான்னு அர்ஜுனும் சொல்லிட்டு இருக்க. அப்ப வீணா அவங்கள பார்த்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்க, போய் ரெடி ஆகுங்கன்னு சொல்ல, அதை கேட்டு அவங்களுமே இப்ப அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கே வர, இப்போ நம்ம ஹீரோட ஃபேமிலியும் அங்கே போய் அவங்க எல்லாரையும் ரிசீவ் பண்ணுவாங்க. ஹலோ சம்மந்தி எப்படி இருக்கீங்க, சரி இந்த ராஷ்மியோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு அவங்க கேட்க, அதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு அவங்க சம்மந்தியும் சொல்லுவாங்க. எவரிபடி லைக்ஸ் ராஷ்மின்னு அவங்க சொல்ல, பாட்டியும் போத ராஷ்மிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட பிரதர்ஸோட சேர்ந்து சந்தியா அவங்க கூட்டிட்டு வருவான். அவளும் வந்திருக்க எல்லாரும் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பா, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க அப்படின்னு அர்ஜுன் அவங்கள பார்த்து சொல்ல, அதுக்கு நீ கொஞ்சம் பேசாம இருடான்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்லுவான். நீ ரொம்ப அழகா இருக்க சந்தியா, உன்னோட ட்ரெஸ் கூட நல்லா இருக்கு, ஆனா என்ன கொஞ்சம் சின்னதா இருக்கு அவ்வளவுதான், உன்னோட ஸ்லீவ்ஸ் என்னாச்சு, ஏன்னா எங்க வீட்டு சைட்ல எல்லாம் யாரும் அப்படி ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட மாட்டாங்க, வாவ் நீங்க மூணு பேர் கூட பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, ஆனா அர்ஜுன் தான் ஏதோ கவலையா இருக்க மாதிரி தெரியுதுக்கா, என்னாச்சு அர்ஜுன், நீ திரும்ப எங்க கிட்ட ஏதோ சொல்லணுமான்னு அவங்க கேட்க, அதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சமாளிச்சிருவான். சரி வாங்க நம்ம போய் நலனுக்கான ஏற்பாடை பார்க்கலாம்னு சொல்லி வீணாவும் அவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வீட்டாளுங்க சந்தியாவுக்கு ஆரத்தி எடுத்தோம் பொட்டு வச்சோம் ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அவரோட சம்மந்தி வீட்டுக்காரங்களும் அவளுக்கு கிஃப்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அவனோட தங்கச்சியும் ஆசீர்வாதம் பண்ணுவான். இப்போ நம்ம அர்ஜுன் அவங்க ரெண்டு பேரையும் தனியாக கூட்டிட்டு வந்து, அண்ணா ப்ளீஸ் அந்த சூனியக்காரி பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா, அவளை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். அவன் முன்னாடி வரப்ப சுத்தி இருக்க காத்துல கூட உன்னால பயத்தை உணர முடியும், நீளமான நகம் தலைமுடி, அப்புறம் அவன் ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் பண்ணான், ரொம்ப தூரத்தை கூட அவளால் ஈஸியா ஜம்ப் பண்ணி தாண்டிட முடியும், ஷார்ட்டா சொல்லலாம் நான் என்னெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாம் அவளாலையும் செய்ய முடியும், என்னோட பவர்ஸ்க்கும் அவளோடதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதுவும் இல்லாம அவளை பார்த்ததுல இருந்தே எனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு, அண்ணா அப்படின்னா நீங்களும் ஒரு சூனியக்காரியா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் அவனை பார்த்து கேட்க, இடியட் மாதிரி பேசாத அர்ஜுன், நம்ம அண்ணா ஒரு ஆம்பளை அப்புறம் சூனியக்காரிங்கிறது ஒரு பொண்ணு அப்படின்னு ஹர்ஷம் அவங்க கிட்ட சொல்ல, ஏன் அப்படின்னா ஆம்பளைங்களால சூனியக்காரி ஆக முடியாதா என்ன, இங்க ஆம்பளைங்களுக்கும் சம உரிமை இருக்குப்பா, ஏன் இவனால அப்படி ஆக முடியாது, இவரும் கண்டிப்பா ஒரு சூனியக்காரி ஆவாருங்கிற மாதிரி அர்ஜுனை சொல்லிட்டு இருக்க, எனக்கு கோவப்படுத்தாத அர்ஜுன், ஆல்ரெடி அவன் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டான்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்லுவான். நீங்க யாரை பத்தி சொல்றீங்கிற மாதிரி அர்ஜுன் இப்ப அவங்க கிட்ட கேட்க, ஹே அவங்க தான் அன்னைக்கு நம்ம அண்ணாவை பார்க்க வந்தாங்கன்னு ஹர்ஷம் அவங்க கிட்ட சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. அங்க அடிப்பட்ட நம்ம ஹீரோயினுக்கு சாரு மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பா. அக்கா நேத்து நீங்க ஏன் கூட வரல, அப்புறம் நீங்க எதையுமே மறக்க மாட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தாலும் மறந்தீங்க, எனக்கும் அதுதான் தெரியல, உன்னை அங்க இருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவனுக்கும் ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு நானும் அங்க இருந்து கிளம்பிட்டேன், அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவரைய முன்னாடி வந்த மாதிரி இருக்கு, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, போலீஸ்காரங்க தான் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இந்த ஆக்சிடென்ட் பத்தியும் சொன்னாங்க, ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆனதுனால உங்களுக்கு சின்னதா ஏதாச்சும் மெமரி லாஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சீக்கிரமே நீங்க சரியாயிடுவீங்க, நல்ல வேளை உங்களுக்கு பெருசா எதுவும் அடிப்படல, ஆனா உங்க கார் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்ல, என்னோட காருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எழுந்து ஓடுவா. அவளோட
அவளோட அந்த காரை நான் அப்படியே தலைகீழா தூக்கி எறிஞ்சிட்டேன். அவ அங்க வந்தப்ப நான் முழுசா ஒரு டெவிலாவே மாறிட்டேங்கிற மாரி நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்ல, அதுக்கு அப்படின்னா நீங்க உங்க கண்ட்ரோல இழந்துட்டீங்களான்னு அர்ஜுனா சொல்ல, ஆமா கொஞ்சம் விட்டிருந்தா நான் அவள அங்கேயே கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். ஆனா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க அப்ப உங்க கண்ட்ரோல்லயே இல்ல. இதுதான் நீங்க. அது இல்ல. உங்களோட பிரதர் எப்பவாச்சும் டெவிலா மாறுற ஒருத்தவன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நான் டெவிலா இருந்து எப்பவாச்சும் மனுஷனா மாறுறவனா இருந்தா அப்படி இருக்கவும் பாசிபிலிட்டி இருக்குல்ல. நான் கண்டிப்பா அதை நம்ப மாட்டேங்கிற மாதிரி ஹர்ஷம் சொல்ல, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பெரிய டேபிள தூக்கி அவங்க மேல நான் போட்டேன்னு ஹீரோவும் சொல்ல, என்னது நீங்க அவங்க மேல டேபிள தூக்கி போட்டீங்களா? இது எப்ப அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் ஷாக் ஆக, எனக்கு அப்ப அடிபட்டு இருந்துச்சு. அண்ணாவும் அப்ப அந்த சூனியக்காரியை ஃபாலோ பண்ணி போயிட்டாரு. சோ அவங்க தான் நம்ம அண்ணாவை காப்பாத்துறதுக்காக அந்த பிரேஸ்லெட் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனாங்கன்னு ஹர்ஷம் இப்ப சொல்ல, என்னது அப்ப அவங்க தான் அந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு போட்டு விட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணாங்களான்னு அர்ஜுனும் ஷாக் ஆக, ஒன் செகண்ட் ஹர்ஷ் அர்ஜுன், நான் உங்க 2 பேர்கிட்டயும் நடந்த இன்னொரு விஷயத்த பத்தி சொல்லணும். இன்னொரு விஷயமா? ஓ மை காட், அப்ப நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணீங்களாங்கிற மாதிரி அர்ஜுனும் கேட்க, அப்ப அங்க வர பாட்டி அவனை பார்த்து, அர்ஜுன் நீ ஏதாச்சும் சொன்னியான்னு கேட்க, ஆமா பாட்டி உங்களுக்கு தெரியுமா அண்ணாவும் அவங்களும் கிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்ஜுன் அவங்க கிட்ட முழுசா சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹர்ஷாவும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்ப அவனை அங்க இருந்து தனியா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, ஷட் அப் அர்ஜுன், ஏன் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான். ஹர்ஷ், நீ தானே அந்த பிரேஸ்லெட் அவகிட்ட கொடுத்து எனக்கு போட்டு விட சொன்ன என்ன நார்மல் ஆக்கிறதுக்காக. ஆனா நேத்து நான் அந்த பிரேஸ்லெட் போடாமே நார்மல் ஆக்கிட்டேன். நான் என்னோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா பிரேஸ்லெட் இல்லாம அதை என்னால பண்ண முடியல. அப்பதான் அவங்க வந்து என்னோட கையை பிடிச்சா. அவ டச் பண்ண அடுத்த செகண்டே நான் நார்மல் ஆயிட்டேன். பொதுவாக பாய்ஸ் எல்லாம் பொண்ணுங்க டச் பண்ணாலே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. ஆனா இங்க என்னன்னா அவங்க டச் பண்ணதுமே என்னோட அண்ணா கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரு. அதனால அவர் திரும்பவும் பழையபடி நார்மல் ஆயிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? கனெக்ஷன் ரொம்ப டீப்பா இருக்கு. ஹேஷ்டாக் ட்ரூ லவ். நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா அப்புறம் என் கையில அடிதான் வாங்க போறேன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, அதுக்கு அர்ஜுனுமே இப்ப அவங்க கிட்ட சாரி கேட்பான். ஆனா இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். எப்படி அவங்களோட டச் உங்களை நார்மல் ஆக்குச்சுன்னு ஹர்ஷும் கேட்பான். இப்ப நம்ம ஹீரோயின் அங்க ஓடி வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடைக்கிற அவரோட வண்டியை பார்த்து கதறி அழுவா. அக்கா விடுங்க, ஏன் ஒரு காருக்காக இப்படி அழுறீங்கன்னு சாருவும் அவங்கள பார்த்து கேட்பான். நான் ஒன்னும் இந்த காருக்காக அழல, நான் வச்சிருந்த எல்லா நம்பிக்கையும் போச்சு. இனி நான் எப்படி உனக்கு காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைப்பேன், எப்படி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன்னு சொல்லி புலம்பி அழுவா. நம்மளை சுத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கான விடையை கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆனா நம்ம தேடிட்டு இருக்க ஆன்சர்லாம் நமக்கு எங்க இருந்து கிடைக்குங்கிற மாதிரி ஹர்ஷம் அவங்க கிட்ட கேட்க, ஆஸ்ட்ரானமியை பத்தின புக்ல தான் நம்ம தேடிட்டு இருக்கிறதுக்கான விட நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சூனியக்காரி, ஒயிட் ஹேர், அப்புறம் அந்த ஸ்கிரிப்டுக்கெல்லாம் ஏதோ ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று இருக்கு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்குங்கிற மாதிரி ஹர்ஷம் அவங்க கிட்ட சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோயினோட டாக்ஸியோட ஓனர் போன்ல அவகிட்ட, இதுக்கு தான் பொண்ணுங்களாம் டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, நீ மொத்த காரையுமே டேமேஜ் பண்ணிட்ட, அதுக்கான எல்லா செலவையும் அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அவ வீட்டு காலிங் மேல யாரோ அடிக்கிற சத்தம் கேட்டு அவளுமே இப்ப போய் டோரை ஓபன் பண்ணுவா. இதோட இந்த எபிசோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம்.